அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். கேடிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு. சோ இந்த மண்டலத்துல வர்ற ஒரு மாவட்டமா இது இருக்கு. இது வட மாவட்டம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது கேடிசிசி கூட இணைச்சதுனால இது தனியா ஒரு பெல்ட்டா தான் பார்ப்பாங்க. சிட்டி கார்பரேஷனுக்குள்ள வர்றதுனால சென்னை புறநகரும் இதுக்குள்ள வரும். அதனால இங்க எப்பயுமே சிட்டி ஓரியன்ட் மைண்ட் செட் ஓட்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. அதனாலதான் இது கேடிசிசி அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிரிச்சு வகைப்படுத்துறாங்க. இங்க மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. முன்னாடி 8 இருந்தது. அதுல 1 பிரிச்சு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கூட சேர்த்துட்டாங்க. காஞ்சிபுரம் கூட கேடிசிசியோட ஒரு அங்கம் தான். சோ இங்க என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சோழிங்கநல்லூர், தாம்பரம், செங்கல்பட்டு, செய்யூர், மதுராந்தகம், பல்லாவரம், திருப்போரூர். ஸோ முதல்ல சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில ஆன்லைன் கூலிகளை பத்தி பேச வேண்டியது இருக்கு. அது வீடியோவோட எண்டில் 4 நிமிஷம் நான் வழக்கம் போல பேசுறேன். இப்போ நம்ம சாம்பிள்ஸை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேடிசிசிக்குள்ள வர்ற ஒரு மாவட்டமா இருந்தாலும் ஹிஸ்டாரிக்கலா இங்க அதிமுக வீக்கு, திமுக ஸ்ட்ராங்கு. திமுக 2011 அண்ட் 1991 இந்த 2 தேர்தல்கள்ல தான் கடுமையான பின்னடைவை இந்த மண்டலத்துல சந்திச்சுது. ஆனாலுமே 30% ஓட்டை எடுத்துச்சு. ஸோ திமுகவுக்கு எப்பவுமே இங்க கோர் ஓட்டர்ஸ் அதிகம். இப்ப சூழ்நிலை மாறி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா மாறி இருக்கு. ரவுண்ட் 1 சர்வேல அதை பத்தி நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி, இங்க வர்ற சாம்பிள்ஸை முதல்ல பார்த்துலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் என்னென்ன சேஞ்சஸ் இங்க நடந்திருக்கு அப்படின்னு. முதல் சட்டமன்ற தொகுதி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி 718 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். டிவிகே 377, டிஎம்கே 250, ஏடிஎம்கே 76, அதர்ஸ் 15. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 53% வாக்குகளை பெற்று ஒரு ஸ்ட்ராங்கான முன்னிலையில இருக்கு. டிஎம்கே 35%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 2% வாக்குகளை வாங்குறாங்க. சோழிங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் இது சென்னை புறநகரை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ற ஒரு தொகுதியா இருக்கு. ஹிஸ்டாரிக்கலாவே இங்க டர்ன் அவுட் ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் இந்த தொகுதியில வாக்காளர்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம். 2 லட்சத்தை தாண்டி இருக்கு. ஷுவரா 2 லட்சம் போல் ஆயிடும். ஸோ இங்க தாவேக்கா அதிகபட்சமா 1 லட்சம் வாக்குகளையாவது பெற்றாகணும். அப்பதான் இங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இங்க 3 கார்னர் ரேஸ் வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா இப்போ அது வேற மாதிரி இருக்கு. ரவுண்ட் 1 சர்வேலையும் 3 கார்னர் ரேஸ் வர்ற மாதிரியான ஒரு சிம்டம் தெரிஞ்சது. ஏன்னா அதிமுக 19% கிட்ட வந்துச்சு 3வது வந்தாலும். ஆனா இப்போ இங்க சூழ்நிலை பைபோலரா மாறுது. இங்க அதிமுக 10%க்கு போகுது. என்னென்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். தாவேக்காவுக்கு 10% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. டிஎம்கேக்கு 1% வாக்குகள் உயர்ந்திருக்கு. ஏடிஎம்கேக்கு 9% குறைஞ்சிருக்கு. அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஸோ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் 1% தான் இங்க கெயின் பண்ணிருக்கு. ஆனா ஏடிஎம்கே கிட்ட இருந்து திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த வாக்காளர்கள் 10% தாவேக்காவை நோக்கி வராங்க. அதிமுகவுக்கு 9% குறைஞ்சாலும் அதர்ஸ்ல இருந்து 1% ஆட் பண்ணி 10 தாவேக்கா இங்க இன்க்ரீஸ் பண்ணுது. தாவேக்காவினுடைய பொட்டன்ஷியல் கேண்டிடேட் ஈசிஆர் சரவணன் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். பட் ஆனா அவர் இங்க நிப்பாரா அப்படின்றது தெரியல. நிறைய நியூஸ்ல இப்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்காவை சேர்ந்த அந்த ஸ்டார் ஃபேசஸ் எல்லாருமே சென்னையில நிக்க போறாங்க அப்படின்னு. அது உண்மை கிடையாது. நிச்சயமா மண்டல வாரியா அவங்க எல்லாரும் நின்னாகணும். எல்லாருமே சென்னையில நின்றுட்டா மற்ற இடங்கள்ல கட்சியினுடைய அந்த ஓட் வேல்யூல ஒரு பாதிப்பு வரும். அதனால அதை கன்சிடர் பண்ணி அவங்க நிப்பாங்க. இங்க இந்த சாணக்கியா அது எந்த மாதிரியான சேனல் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் சென்னையில நிக்க போறாங்க, சென்னையில நிக்க போறாங்கன்னு. ஸோ அவங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கட்சி சார்ந்த விஷயங்களை அவதூறா மாத்தி பரப்புறதுதான் அவங்களோட அடிப்படை கோர் அஜெண்டாவாவே இருக்கு. ஸோ சோழிங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா 50% வாக்குகளுக்கு மேல வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. கடந்த முறை 40 வந்துச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல. இப்ப அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அடுத்த தொகுதி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. கிட்டத்தட்ட இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது சென்னையோட ஒரு அங்கமாவே எல்லாரும் பார்ப்பாங்க. புறநகர் அதிகமா இதுல அஃபெக்ட் ஆகுது. இங்க டிவிகே 300, டிஎம்கே 206, ஏடிஎம்கே 71, அதர்ஸ் 10. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 51% வாக்குகளை பெறுது. டிஎம்கே 34% வாக்குகளை பெறுது. ஏடிஎம்கே 12% வாக்குகளை பெறுது. அதர்ஸ் 3% வாக்குகளை வாங்குறாங்க. டிவிகேக்கு இங்க 5% குறைஞ்சிருக்கு. ஏடிஎம்கேக்கு 1% குறைஞ்சிருக்கு. டிஎம்கேக்கு 6% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ தாம்பரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க சிட்டியோட வேல்யூ தெரியுது. சிட்டி ஓட்டர்ஸ் தான் இங்க அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அர்பன்ல தான் இங்க போலிங் ஹெவியா இருக்கும். அதனால தாவேக்கா அர்பனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கம்ஃபர்டபுளா லீட் எடுக்குது. கிராமப்புறம் வர்ற அதாவது செமி அர்பன் மாதிரியான இடங்கள் இருக்குல்ல, அங்கதான் தாவேக்கா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஆனாலுமே 30%க்கு மேல வந்துருது. அது 3 கார்னர் ரேஸா மாறுது. பட் அர்பன்ல பைபோலார் தான். தாவேக்கா இந்த 2 கட்சி திமுக அதிமுக எல்லாம் ஒரு கட்சியே இல்லைன்ற அளவுக்கு பெரிய அளவுல ஓட் ஷேரே எடுக்குது. ஆனா கிராமத்துல வரும்போதுதான் இந்த 2 பேர் கூட ஒரு கடும் போட்டியில இறங்குது. ஆனாலுமே ஓட் ஷேர் ரொம்ப கம்மியாலாம் போகல. 30%க்கு மேலதான் எடுக்குது. ஸோ தாம்பரத்துல எந்த மாதிரியான கன்சால்டேஷன் வரப்போகுது அப்படின்றதான் நம்ம பொறுத்து பார்க்கணும்.
அர்பன்ல ஓட்டு ஹெவியா தாவேகாவுக்கு போல ஆயிடுச்சுன்னா ஜெயிச்சிடும் இந்த தொகுதியில. ஒருவேளை அர்பன்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போடல அப்படின்னா இது கடும் போட்டியா மாறலாம். ஆனா திமுக வெற்றி பெற அளவுக்கு இங்க வரல. அர்பன்ல திமுகவுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டே தெரியல. அதனாலதான் 30க்கு போயிடுச்சு. முன்னாடி 40 இருந்த தொகுதியா இது இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வே நம்ம பண்ணும்போது இது 40 வர்ற மாதிரி இருந்தது. அப்ப கூட அது பிளிப் ஆயிடுச்சு கடைசியில. சரி அப்படின்னு சொல்லிட்டு 30 தான் நம்ம கொடுத்தோம். இப்பவும் அதுதான் கண்டினியூ ஆகுது. ஸோ திமுக 40 வந்தாதான் இந்த சீட்டு பிளிப் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையே இல்லை. தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. 5% குறைஞ்சிருக்கு. பட் அது பெரிய விஷயம் இல்லை. 8% வரைக்கும் குறையலாம். அதுக்கு மேல குறைஞ்சாதான் ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொன்னேன். 8 to 10 அதுக்குள்ள குறைஞ்சா ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு மேல போனாலும் இருக்கு. அது கீழே குறைஞ்சிச்சுன்னா இது வந்து ஒரு கொலாட்ரல் எஃபெக்ட் தான். எலெக்ஷன்ஸ்ல இது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். 5% வரைக்கும் ஓட்டர்ஸ் ஃபிளிப் ஆகிட்டே இருப்பாங்க. எல்லா கட்சியை பத்தியும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கட்சிக்கு போடலாம், அந்த கட்சிக்கு போடலாம், இல்ல அதுக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்களா. அவங்க தான் இந்த பிளிப்பிங் ஓட்டர்ஸ். அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்விங் ஓட்டர்ஸ்னு கூட சொல்லுவாங்க அவங்க. அடுத்த தொகுதி செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி. இந்த மாவட்டத்தினுடைய பேரை தாங்கி நிற்கிற தொகுதி இது. இங்க மொத்தம் 795 சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 400, டிஎம்கே 296, ஏடிஎம்கே 86, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 50% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. டிஎம்கே 37%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 3% வாக்குகளை வாங்குறாங்க. செங்கல்பட்டுல தாவேகாவுக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது, திமுகவுக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 7% குறையுது, அதர்ஸ்க்கு 3% வாக்குகள் குறையுது. செங்கல்பட்டு வந்து ஒரு செமி அர்பன் பூத் அதிகமா இருக்கிற தொகுதி. இங்க வந்து நகர்ப்புற வாக்காளர்கள் அண்ட் கிராமப்புற வாக்காளர்கள் இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவலா இருப்பாங்க. ஆனா கிராமத்துலதான் போலிங் அதிகமா இருக்கும். சோ இந்த இடத்துல தாவேகா கிராமத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. கடந்த முறை கிராமத்துல அந்த அளவு தாவேகாவுக்கு 30% தாண்டல தாவேகா கிராமப்புற பூத்துலாம். இப்போ வந்து அங்க இன்க்ரீஸ் தெரியுது. திமுகவுக்கு அடுத்த இடத்துல கிராமத்துல இருக்கு. ஆனா நகரத்துல பெரிய கட்சியா நிக்குது. அதனால அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணும்போது தாவேகா இங்க லீடிங் வந்துருது. 5% இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் இங்க கிராமப்புறத்துல வாக்காளர்கள் தாவேகா சைடு வராங்க. சோ அந்த காரணமே அதுதான். தாவேகா கிராமப்புறத்துல ஊடுருவ ஆரம்பிச்சிருச்சு. சோ மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு தானாவே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ தாவேகாவினுடைய வெற்றி என்பது அவங்க எந்த அளவுக்கு தங்களை பொசிஷன் பண்றாங்க கிராமப்புறத்துல அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. செங்கல்பட்டுல அதிமுக ஒரு மோசமான தோல்வியை தழுவும், 7% குறையுது. மைனாரிட்டி ஓட்ஸ் செங்கல்பட்டுல 15% இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 10% வாக்குகள் தாவேகாவுக்கு போயிடுது. அதனாலதான் திமுக இங்க செட்பேக்கை சந்திக்குது. 37% வருது. ஓரளவுக்கு நெருங்கி வருது. 40 டச் பண்ணா கடும் போட்டி. ஆனா 40 தொடல. அடுத்த தொகுதி செய்யூர் சட்டமன்ற தொகுதி. இங்க மொத்தம் 617 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இங்க டிஎம்கே 306, டிவிகே 216, ஏடிஎம்கே 80, அதர்ஸ் 15. பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 49% வாக்குகளை பெறுது, டிவிகே 35%, ஏடிஎம்கே 12% வாக்குகள், அதர்ஸ் 4% வாக்குகளை வாங்குறாங்க. டிஎம்கேக்கு 9% இன்க்ரீஸ் ஆகுது, டிவிகேக்கு 10% குறையுது, ஏடிஎம்கேக்கு 1% வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகுது, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சுமே இல்லை. இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல தாவேகா லீட் பண்ண தொகுதி. இப்ப இந்த தொகுதி திமுகவுக்கு கைமாறுது. சோ இங்க ஆர்கனைசேஷன் அடிப்படையில தாவேகாவுக்கு ஒரு லேக் இருக்கு. அது வந்து திமுகவுக்கு பலமா மாறுது. அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல திமுக ஒரு பின்னடைவை சந்திச்சுது. ஆனா இப்போ அவங்க நிறைய மணி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கேண்டிடேட் இன்டைரக்டா அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பெரிய அளவுல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே மீறி எந்த ஒரு அட்வான்டேஜும் இல்லாம தாவேகா 35% எடுத்து இந்த தொகுதியில 2வது பெரிய கட்சியா நிக்குது. சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. ஆனா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா தெரியுது. சோ செய்யூர் வந்து தாவேகாவுக்கு ஒரு பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு தொகுதி. அடுத்த தொகுதி மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி. 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த கேடிசிசி பெல்ட்ல ஃபுல்லாவே அதிமுக வாஷ் அவுட் ஆச்சு. இந்த மதுராந்தகத்துல மட்டும்தான் கடும் போட்டியில கொஞ்சம் மார்ஜின்ல ஜெயிச்சுது. மத்த எல்லா இடத்துலயும் தோல்வியை தழுவுச்சு. இங்க வந்து டிவிகே 308, டிஎம்கே 277 அண்ட் ஏடிஎம்கே 106, அதர்ஸ் 16. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 43% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 39%, ஏடிஎம்கே 15%, அதர்ஸ் 3% வாக்குகள். மதுராந்தகத்துல டிவிகேக்கு 2% குறையுது, டிஎம்கேக்கு 6% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 4% குறையுது, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சுமே இல்லை. மதுராந்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தாவேகா தான் ஜெயிக்கும். அது காரணமே கிராமப்புறத்துல வந்து பட்டியலின வாக்குகள் பெரிய அளவுக்கு தாவேகாவுக்கு 50% தாண்டி வருது. வன்னியர்களையும் 1/3 எடுக்குது, பெருமொழியாளர்கள் வாக்குலையும் 1/3 எடுக்குது. ஸோ காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா நின்று இதெல்லாம் போலரைசேஷன் கொஞ்சம் வர்ற தொகுதி. ஸோ அதனால இங்க தாவேகாவோட பலமே வந்து காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா நிக்கிறது தான். ஸோ மதுராந்தகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சேர்ந்த ஒரு ஸ்டார் வேட்பாளர் இருக்காரு, மரகதம் அந்த அம்மா இருக்காங்க. பட் அந்த அம்மாவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுல இருக்கு. அவங்க இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் இந்த முறை அவங்க தோல்வியை தழுவதான் வாய்ப்பு இருக்கு. கடந்த முறையே தோத்துருப்பாங்க.
பட் கொஞ்சம் போலரைசேஷன் அவங்களை ஜெயிக்க வச்சுது. இந்த முறை அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இல்லை அப்படின்றதுதான் தெள்ள தெளிவா நமக்கு தெரியுது. அடுத்த தொகுதி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி 825 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இங்க டிவிகே 406, டிஎம்கே 315, ஏடிஎம்கே 87, அதர்ஸ் 17. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 49% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. டிஎம்கே 38%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 3% வாக்குகளை வாங்குறாங்க. இங்க டிவிகேக்கு 6% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 7% குறையுது, ஏடிஎம்கேக்கு 1% வாக்குகள் குறையுது, அதர்ஸ்க்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்க தாவேகாவுக்கு மக்கள் மத்தியில தன்னெழுச்சியான அந்த ஓட்டிங் பேட்டர்னோட ரேஷியோ வந்து அதிகமாகுது. அதனாலதான் பர்சன்டேஜோ ஹிட் பண்ணுது 6%. ஸோ தாவேகா பல்லாவரத்துல கடந்த முறை ட்ரெயில் ஆச்சு, இப்போ இங்க லீடிங் வருது. அதாவது செய்யூரை இழந்துட்டு பல்லாவரத்தை கெயின் பண்ணுது டிஎம்கே கிட்ட இருந்து. டிஎம்கே செய்யூரை கெயின் பண்ணிட்டு பல்லாவரத்தை இழக்குது. அப்படிதான் இது வந்து ஒன்னு இழந்து ஒன்னு கெயின் பண்றது. பிரேக் ஈவன் அனாலிசிஸ் மாதிரி வருது இது. ஸோ அப்படிதான் இங்க இருக்கு. ஸோ பல்லாவரத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தாவேகா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அர்பன்ல பூத்து கொஞ்சம் அதிகம், அதனால அர்பன்ல ஓட்டர்ஸ் பூத்துக்கு வந்துட்டாலே தாவேகா இங்க 50% எடுத்துரும். 49 நிக்குது, ஆவரேஜா 50ன்னு வச்சுக்கலாம். அடுத்த தொகுதி திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி. இங்க டிஎம்கே 278, டிவிகே 199, ஏடிஎம்கே 96, அதர்ஸ் 12. பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 48% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. டிவிகே 34%, ஏடிஎம்கே 16%, அதர்ஸ் 2% வாக்குகள். இங்க டிஎம்கே 10% வாக்குகளை உயர்த்திருக்கு, டிவிகேக்கு 1% குறைஞ்சிருக்கு, ஏடிஎம்கேக்கு 7% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஸோ திருப்போரூரை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. டிவிகே 2வது வரும், 30% மேல வாக்கு எடுக்கும். இங்க கிராமப்புற பூத்து கொஞ்சம் அதிகம். தாவேகாவினுடைய பிரசன்ஸ் வந்து தெரியுது, பட் ஒர்க் பண்ண ஆள் அவ்வளவா இல்ல. அதுதான் வந்து கள நிலவரமா இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஆனா தாவேகா தான் 2வது வரும், டெபாசிட்டை ரீட்டர்ன் பண்ணும். 3வது அதிமுக போய் டெபாசிட் எடுக்கிற ஒரு தொகுதியா தான் இருக்கு. 17% எடுத்தாதான் வந்து இங்க டெபாசிட் வாங்க முடியும், 16.7 அந்த அளவுக்கு வரும் அப்படின்னு எனக்கு தோணல. ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்துல வருகின்ற 7 சட்டமன்ற தொகுதிகள்ல தாவேகா 5 தொகுதிகள்ல முன்னிலை வகிக்குது. டிஎம்கே 2 தொகுதிகள், ஏடிஎம்கே 0, அதர் 0. டிவிகேக்கு எந்த சேஞ்சும் இல்லை, டிஎம்கேக்கும் எதுவும் இல்லை. அவங்க முன்னாடி எந்தெந்த தொகுதிகள்ல முன்னிலை வகிச்சாங்களோ அந்த கவுண்ட் தான் இப்பயும் வருது. சீட்ஸ் மட்டும் மாறி இருக்கு. செய்யூரை இழந்திருக்கு தாவேகா, பல்லாவரத்தை கெயின் பண்ணிருக்கு. டிஎம்கே பல்லாவரத்தை லாஸ் பண்ணிருக்கு, செய்யூரை கெயின் பண்ணிருக்கு. இப்படிதான் இந்த கள நிலவரமானது இருக்கு. ஏடிஎம்கேக்கு எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது வின் பண்றதுக்கு. மதுராந்தகத்துல ஓரளவு நெருங்கி வரும், அவ்வளவுதான், அங்கேயும் ஜெயிக்காது. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 45%, டிஎம்கே 38%, ஏடிஎம்கே 12%, அதர்ஸ் 5%. டிவிகேக்கு எந்த சேஞ்சும் இல்லை. அவங்க 45% ஓட்டு ஃபர்ஸ்ட் சர்வேல எடுத்த அந்த ஓட் ஷேர் வந்து ஹோல்டு பண்றாங்க. டிஎம்கேக்கு 3% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஏடிஎம்கேக்கு 4% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இது வந்து மணினால வர்ற எஃபெக்டா கூட இருக்கலாம். அங்க இருக்கிற பூத் ஏஜென்ட்ஸ், கவுன்சிலர்ஸ் இவங்க எல்லாரும் டிஎம்கேவை சேர்ந்தவங்க பெரிய அளவுல கேன்வாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், அதனால வர எஃபெக்டா கூட இருக்கலாம். ஆனா இவ்வளவு பண்ணியுமே தாவேகாவை இவங்களால வந்து பின்னுக்கு தள்ள முடியல. தாவேகா ஸ்டில் ஹோல்டிங் த ஓட் அண்ட் லீடிங். அதனால இது பெரிய சேஞ்ச் வரும்லாம் எனக்கு தோணல. திமுக நெருங்கி வரலாம், ஆனா வெற்றி வாய்ப்பு இருக்காது. கேஸ்ட் கன்சால்டேஷன் சில இடங்கள்ல இருக்கு, மதுராந்தகத்துல கொஞ்சம் இருக்கு, திருப்போரூர் செய்யூர்ல இருக்கு. பட் அது வந்து பெரிய அளவுக்கு வரல. அதுதான் தாவேகாவுக்கு இங்க பிளஸ் அண்ட் காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா நிற்கும் போது தாவேகாவுக்கு பெரிய அளவுல இங்க வந்து அது ஹெல்ப் பண்ணுது. இங்க சில தொகுதியில வந்து பாமக நிற்கும், பிசிக நிற்கும். அது தாவேகாவுக்கு இன்னும் அதிக பாசிபிலிட்டிஸை கொடுக்குது ஜெயிக்கிறதுக்கு. அப்படி நிற்கும் போது போலரைசேஷன்ல தாவேகா எழும்பி வந்துடும். அதனால இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 தொகுதிகள்ல தாவேகா வெற்றி பெறும். குறைஞ்சபட்சம் 3 to 4 தொகுதியில ஜெயிச்சிரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சரி, ஓகே, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஆன்லைன் கூலிகள், அதாவது சில பேர் இப்ப திடீர் அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. அண்ட் ஜல்லிக்கட்டே அவங்க தான் போராடி அந்த பேரை வாங்கி காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காங்க. அண்ட் அவங்கெல்லாம் வந்து இப்ப அரசியலை பத்தியும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு அவரை பத்தி பேச? ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த 2 பேரும் ஆளுமைகள் இல்லாத கட்சிகளை எதிர்த்து நின்று ஒரு ஃபைட் பண்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அவர் வந்து ஒரு தனி மனிதனா இத்தனை பேரை எதிர்த்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் புரட்சியை செய்யணும்னு நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து நான் ஜல்லிக்கட்டுக்கு நான் தான் போராடினேன், எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நீங்க வேணா சொல்லிடாதீங்கண்ணா அப்படின்ற. நீலாம் முதல்ல யாரு? நீலாம் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது. அவர் ரேஞ்சுக்கெல்லாம் உனக்குலாம் ரிப்ளை பண்றதே வந்து அவமானம். அவர்லாம் அதை பண்ணவும் மாட்டாரு. ஸோ தொடர்ந்து இப்படி பண்ணி ஏற்கனவே நீ பிக் பாஸ்ல போயிட்டு எந்த அளவுக்கு ஒரு மோசமான பேரை வாங்கின அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் உன் பேருக்கு எடுத்துக்காது, அவ்வளவுதான். உன் பேரை சொல்றது எனக்கே கேவலம், அதனாலதான் நான் உன் பேரு கூட சொல்லலை. அடுத்தது பத்திரிகையாளர் இருக்காரு, அவர் வந்து மீடியாஸ்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. தாவேகா வந்து 30% வாங்கிருச்சுன்னா இளைஞர்களுக்கு அறிவே கிடையாது, அதனால வாங்காது, இளைஞர்கள் அரசியல் மையப்பட்டுட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு.
முதல்ல அந்த அயோக்கியநாதன் அவருக்கு நான் வந்து ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்க இளைஞர்களை அறிவே இல்லாத முட்டாள்கள் திராவிட கட்சிகள் கிட்ட காசை வாங்கிட்டு மாத்தி மாத்தி ஓட்டு போடுற ஒரு மிஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கிடையாது. இளைஞர்கள் ரொம்பவே அரசியல் மையப்பட்டுட்டாங்க. திரும்பவும் திமுக அதிமுகவுக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட ஒரு பைத்தியக்காரன் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இளைஞர்கள் அரசியல் மையப்பட்டு தான் இவ்வளவு கூட்டங்கள், இவ்வளவு பிரச்சாரங்கள், இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் போதும் அத்தனையும் மீறி அந்த மனுஷனை பார்க்க வராங்க. அண்ட் நீங்க வந்து திமுக சார்ந்த மண்டல மாநாடுகளையும் பார்க்கலாம், அதிமுக சார்ந்த மாநாடுகளையும் பார்க்கலாம். இளைஞர்கள் பெரிய அளவுக்கே இல்லை. அவங்க தாவேகா அப்படின்ற கட்சி கிட்ட தான் வராங்க. நாம் தமிழர் கூட ஒரு மாநாடு நடத்துச்சு, அது எப்படி ஒரு காமெடி மாநாடா இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அரசியல் மாற்றம் இங்க தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். உங்களை மாதிரியான போலி பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்களால தான் இந்த நாட்டோட அரசியல் மட்டும் இல்ல, இந்த மாநிலத்தோட அரசியலும் சேர்ந்து பாழாயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இளைஞர்களை வந்து அறிவில்லாதவங்க, முட்டாள்கள், இவங்க வந்து இருக்கிற கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, புதுசா வந்த கட்சிகள்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரிசல்ட் அன்னைக்கு நீங்களாம் ஓடி போயிடுவீங்க. அண்ட் அவர் சொல்றாரு 30% தாவேகா தாண்டாது, 30% வராது அப்படின்றாரு, 5% தான் வரும்னு. தாவேகா வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா நீங்களாம் பத்திரிகையாளர்னே சொல்லிக்கூடாது, மன்னிப்பு கேட்டுட்டு மீடியா துறையை விட்டு ஓடிடணும். நான் இதை உங்களுக்கு சேலஞ்சாவே வைக்கிறேன். இது பேச உங்களுக்கு அருகதை இருக்கா? என்ன நீங்களாம் பேசிட்டு இருக்கீங்க? வாங்குற காசுக்கு வாயை அடக்கிக்கிட்டு மரியாதையோட பேசணும். ஒரு தலைவரை பத்தி பேசும்போது இஷ்டத்துக்கு நீங்க என்னமோ செட் பண்றீங்க நெரேட்டிவ், அவர் இதை பண்ணாரு அதை பண்ணாரு, இளைஞர்களுக்கு எல்லாம் அறிவு இல்லை அதனாலதான் போறாங்க அப்படின்னா, இப்ப திமுக மாநாடுக்கு போறவங்க கொள்கையை சொல்ல தெரியுமா? திமுகவோட தொண்டர்களுக்கு திமுகவோட கொள்கை என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் திமுக யாரோட கட்சி? யாரோட கட்சி? அண்ணா அவர்கள் உருவாக்கின கட்சி. இன்னைக்கு அந்த கட்சி ஒரு குடும்பத்துக்கு கீழே இருக்கு. என்னமோ நீங்க தான் என்னமோ உலகத்திலே எல்லாமே தெரிஞ்ச பத்திரிகையாளர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்க லெவலுக்கு எல்லாம் இறங்கி என்னால பேச முடியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ் வந்து இந்த ஆன்லைன் கூலிகள் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே கண்டுக்காதீங்க. தமிழ்நாடு அரசியல் என்பது மாற்றத்துக்கான அரசியலா மாறி ரொம்ப நாள் ஆச்சு, போயிட்டு இருக்கு. தேர்தல் முடிவுகள்ல இந்த கூலிகள் எல்லாருமே ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்களால பேசவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் தான் வரப்போகுது. செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், சர்வே டிஃப்ரெண்ட், என்னோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட். சர்வேல நம்மளுக்கு என்ன டேட்டா வருதோ அதை நம்ம சொல்றோம். பொலிட்டிக்கல்ல எனக்கு என்ன ஒப்பீனியன்ஸ் இருக்கோ இந்த கூலிகளை பத்தியும் சரி, அரசியல் நிகழ்வுகளை பத்தியும் சரி, அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் பயஸ்டாலாம் எதுவும் சொல்லலை. ஸோ இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.